தென்னிந்தியாவிலிருந்து ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ பீகாருக்கோ குஜராத்துக்கோ மட்டுமல்ல, நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். இப்ப ஐயா மோடி பிரதமரா இருக்காருன்னா G7 மாநாடுக்கெல்லாம் போனா மத்த கண்ட்ரில எல்லாம் வந்து மோடி தெற்க இருந்து வந்தாரா வடக்க இருந்து வந்தாரா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இவரோட நாடு இவர் வர்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட நாடுங்கிறத பொறுத்துதான் நம்ம பிஎம்க்கு மரியாதை கொடுப்பீங்க தவிர அவங்க தெற்க இருந்து வந்தவங்க எல்லாம் வடக்க இருந்து வந்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து வந்தாங்களா குஜராத்ல இருந்து வந்தாங்களா பார்க்க மாட்டாங்க. அதாவது அர்ஜுனா சார், இப்ப இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரதமர் போகணும், அதுதான் பிரச்சனையை தவிர தமிழ்நாட்டுல வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் கவுன்சிலரு பஞ்சாயத்து தலைவர் ஏன் எந்த பதவியிலுமே இல்லாம கூட 100 மரங்கள் வைக்கிறாங்க, 100 வீடு கட்டி கொடுக்குறாங்க, இருக்கிற சொத்தை பூரா ஆர்மிக்கு எழுதி வைக்கிறாங்க, இருக்கிற சொத்தை பூரா ஸ்கூலுக்கு எழுதி வைக்கிறாங்க. இப்படி நல்லதெல்லாம் பண்ணி குடியரசுத் தலைவர்கிட்ட அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது எந்த பதவியிலுமே இல்லாம ஊருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கட்சி தான் தமிழ்நாட்டையே ஆண்டுட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த 5 வருஷத்தை ஒரு சிஎம்மா ஒரு டிவிக்கு ஆட்சியா இந்த தமிழ்நாடு எந்த அளவுக்கு நல்லது எடுத்துட்டு போனா ஒரு பெஸ்ட் மாநிலமா மாத்தலாம், அந்த இதுல இல்லாம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரதமர் போகணும். இப்ப அதுதான் ஆக சிறந்த பிரச்சனை. இப்ப மோடி ஐயா பிஎம் ஆவார் நினைச்சா குஜராத்ல சிஎம் இருந்தாரு, சிஎம் அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்துட்டு இருந்தாரு, காலம் அவர் இவருக்கு இங்க கொண்டு வந்து வச்சிருக்கு. அது மாதிரி இந்த 5 வருஷத்துல உங்களோட பெஸ்ட் நீங்க நல்லபடியா கொடுங்க. நீங்க பிரதமரா என்ன குடியரசுத் தலைவரா கூட நாங்க சந்தோஷம் தான் படுவோம். உங்களை டிமோட்டிவேட்டும் பண்ணல, உங்களை தாழ்த்தியும் பேசல. இதுதான் விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை இருக்கோ அதை பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு 100 நாள் தான் ஆயிருக்கு, 101வது நாளே பிஎம் ஆகிறத பத்தி பேசிட்டு இப்ப தமிழ்நாடு இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரதமர் போகணும்னு பேசுற பேச்சுலாம் தேவையில்லாத பேச்சு. இந்தியாங்கிற ஒரு வெளிச்சத்துல நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது பிரதமரா யாரு ஆண்டாதான் என்ன, நாடு நல்ல நிலைமையில இருக்கா, மக்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்களா, அடுத்த லெவலுக்கு போறோமா, இதுதான் விஷயம். அதை விட்டுட்டு சவுத்துல இருந்து ஒரு ஆள் போகல, நார்த்ல இருந்து ஒரு ஆள் போகலன்னா அப்ப நீங்களே நாட 4 விதமா பிரிச்சு பாக்குறீங்கன்னு தான் அர்த்தம். ஊட்டி நீலகிரி மக்கள்லாம் ஒரு தங்கமான மனுஷனை எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவ்வளவு பேர் சட்டசபையில இருந்தாலும் பிஜேபியில போஜன் ராஜன் சார் ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேசுற பேச்சு எப்பயாவது பேசுவார், ஆனா நறுக்குன்னு பேசுவாரு. அவரை பார்த்துக்கிட்டு என்ன சொல்றீங்க, சட்டசபையில இவ்வளவு பேர் மெஜாரிட்டி இருந்தா அவர் ஒருத்தர் மட்டும் இருக்காருன்னு அவர் ஃபீல் பண்ணுவாருங்கிறீங்க. அடிவாரத்துல 1000 பிரச்சனை இருக்கு, அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல இருந்து பிஎம் போலங்கிறதா பெரிய பிரச்சனை இருக்கு. என்னங்கடா அது சத்தியம் புரியல.